மயிலாடுதுறை அருகே மன்னம்பந்தல் ஊராட்சியில் பால்பண்ணை பகுதியில் 114.45 கோடி மதிப்பீட்டில் புதிய ஆட்சியர் அலுவலகம் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு கடந்த 2 தினங்களுக்கு முன்பு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதனிடையே திறக்கப்பட்டு 2 நாட்களே ஆகின்ற நிலையில் அலுவலகங்கள் அனைத்தும் அதிகாரிகளின்றி வெறிச்சோடி காணப்பட்டதால் புகார் மனு அளிக்க வந்த மனுதாரர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். தொடர்ந்து தரங்கம்பாடி தாலுகா வடுகப்பூஞ்சி கிராமத்தைச் சேர்ந்த ராஜ்குமார் தனது மகனின் முதல் பிறந்த நாளன்று திருமண மண்டபத்தின் வாயிலில் பேனர் வைத்துள்ளார். இது தொடர்பாக செம்பனார் கோவில் காவல்துறையினர் அகற்றும்படி தெரிவித்துள்ளனர். அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனிடையே ராஜ்குமார் மீது செம்பனார் கோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் அவரை ரவுடி பட்டியலில் சேர்த்து காவல் நிலைய அதிகாரி இளங்கோவன் மற்றும் விஜயகுமார் தொடர்ந்து தன் மீது பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்தார். அதன் பின்னர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்தபோது அங்கிருந்த காவலர் உள்ளே செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே நீண்ட நேரம் பொதுமக்கள் பலர் புகார் அளிக்க வந்து வாசலிலேயே காத்திருந்தனர். பின்னர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அதிகாரிகள் யாரும் இல்லை என தெரியவந்த நிலையில் நீண்ட நேரம் காத்திருந்து பொதுமக்கள் அனைவரும் திரும்பி செல்லும் அவல நிலை ஏற்பட்டது. இதேபோன்று பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் மனுக்கள் வாங்க அதிகாரிகள் இல்லாததால் தங்கள் மனுக்களுடன் கூட்டமாக பொதுமக்கள் திரும்பி சென்றனர். ஆட்சியர் அலுவலகம் திறந்து 2 தினங்களே ஆன நிலையில் பல்வேறு அலுவலகங்களில் அதிகாரிகள் இல்லாமல் வெறிச்சோடி காணப்பட்டு மனுக்கள் அளிக்க வந்த பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை தலித் மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை தொடர்ந்து நம்ம இதுல பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைய சூழ்நிலையில இது தொடர்பாக எஸ்பி அலுவலகத்துல போய் நாங்க மனு கொடுத்திருக்கிறோம். கலெக்டர் ஆபீஸ்ல கலெக்டரை பார்த்து மனு கொடுக்கறதுக்காக வரோம். பழைய கலெக்டர் ஆபீஸ்லயும் அதிகாரிகள் இல்ல, புதிய கலெக்டர் ஆபீஸ்லயும் அதிகாரிகள் இல்ல. எனவே மனு கொடுக்க வந்திருந்த நாங்க இங்க அமர்ந்து விட்டு திரும்பி வெறுங்கையோடு நாங்க திரும்பி சொல்றோம். எனவே உடனடியாக இந்த மாவட்டத்துல இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் இங்க புதிய கலெக்டர் ஆபீஸுக்கு வரணும். பழைய கலெக்டர் ஆபீஸ்லயும் இல்ல, புதிய கலெக்டர் ஆபீஸ்ல இல்லைங்கிறதுனால இந்த மீடியா செய்திகளின் மூலமாக உயரதிகாரிகளுக்கு இந்த தகவலை தெரிவிக்கிறோம். மனு கொடுக்க வந்திருக்க இந்த தகவலை சொல்றோம். ஆனா டெப்டி கலெக்டர் இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. என்ன ஏது நடக்குதுன்னு கூட கேட்பதற்கு டெப்டி கலெக்டர் தயாரா இல்லை. ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலாக மக்கள் உட்காந்துருந்தாங்க. அதன் பிறகு நாங்கள் வந்து பார்த்துட்டு சரி இது நம்ம கலெக்டர்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி மீடியாவிட்ட நம்ம சந்திச்சு இந்த செய்தியை சொல்லிவிடும்னு சொல்றோம். ஒரு பதிலும் வரல, எந்த பதிலும் வரல சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, யாரையும் உள்ள அனுப்பாதீங்கன்னு கலெக்டர் சொல்றாங்க அப்படிங்கிற தகவலையும் சொல்றாங்க. இவ்வளவு பெரிய 114 கோடி ரூபாய் பொறுமானம் உள்ள ஒரு கலெக்டர் ஆபீஸை திறந்து பழைய கலெக்டர் ஆஃபீஸையும் மூடிட்டு புதிய கலெக்டர் ஆஃபீஸில் அதிகாரி இல்லைன்னு சொன்னால் கலெக்டரேட்டுக்கு வருகின்ற நிறைய பேர் நாங்கள் இருக்கின்ற போது நிறைய பேர் திரும்பி போகிறாங்க. என்னதான் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடக்குதுன்னு எங்களுக்கே ஒன்றும் தெரியல.